பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமீன். எதை குறிச்சும் கலங்க வேண்டிய பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா கலங்காமலும் பயப்படாமலும் நான் உன்னோடு இருக்கேன்னு கர்த்தர் சொல்றாருங்க. வசனம் யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் சொல்லியிருந்து, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறது இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. எதை குறிச்சு உங்க இருதயம் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாங்க. இருதயத்தை முழுசா கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது நீங்க எதை குறிச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களோ, கலங்கி இருக்கீங்களோ, எதை பார்த்து பயந்துட்டு இருக்கீங்களோ, நாளைக்கு என்ன பண்ண போறேன், அடுத்த மாசம் என்ன பண்ண போறேன், என் தேவைக்கு என்ன பண்ண போறேன், என் ஊழியத்துக்கு என்ன பண்ண போறேன், என் பலவீனத்தை வியாதி குறிச்சு என்ன பண்ண போறேன், என் பிள்ளைகளை குறிச்சு என்ன பண்ண போறேன்னு சொல்லி எதை குறிச்சு நீங்க கடனை குறிச்சு எதை குறிச்சு நீங்க பயந்துட்டு இருக்கீங்களோ, எதை குறிச்சு நீங்க கலங்கிட்டு இருக்கீங்களோ, அது எல்லாவற்றையும் வெளியெடுத்து கொடுங்க. இருதயத்தை முழுசா கர்த்தர்ட்ட கொடுங்க. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்தார். முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு தேவத்துல அன்பு கூறும்போது, இருதயத்தை முழுசா கர்த்தர்ட்ட கொடுக்கும்போது, அவர் நம்ம இருதயத்தை வாசம் செய்யும் போது நம்ம இருதயம் எதை குறிச்சு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அவர் உங்களை விசாரிக்க ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கன்னு சொல்லிருக்காரு. உங்க இருதயத்துல இருக்க எல்லா பாரத்தையும் கர்த்தர் மேல வச்சுட்டீங்கன்னா அவர் உங்க இதயத்துல சமாதானத்தை கொடுப்பாரு. கர்த்தருடைய சமாதானத்தை கொடுப்பாரு. பணம், பேர், புகழ், சொந்தக்காரங்க எதுனாலையும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தை, சமாதானத்தை, தேவ சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பாருங்க. அது அவருடைய தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கும் கால சந்தோஷத்தை பார்க்கலாம். அதிக சந்தோஷத்தின் இதயத்தை குறித்து வசனத்தின் பிரகாரமாக எதனாலும் ஈடுகட்ட முடியாத சமாதானத்தை, தேவ சமாதானம், பரலோக சமாதானத்தினால கர்த்தர் உங்க இருதயத்தை நிரப்புவாராக. எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் இருதயத்தை கர்த்தர்ட்ட கொடுங்க. உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமல் அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். God bless you.